நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் போகலாமா ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் நிதானம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தனா எப்படி இருக்கலாம் பொறுமை அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கு உதாரணம் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சிதா வந்து உண்டகம் பண்ண வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். ரஞ்சிதத்தை பார்த்து என்னடா பண்ணா ரஞ்சிதம் அப்படி ரஞ்சிதத்தை பற்றி தப்பாக பேசாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாம் கொந்தளிக்கிறது என் காதில் நல்லாவே உழுது. ஆனால் ரஞ்சிதம் பண்ண வேலை அந்த மாதிரிங்க. அப்படி என்ன பண்ண ரஞ்சிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு ஓப்பனாகவே பேசுகிறாங்க. ஆமாம், நான் அப்படி தான் பண்ணேன், இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ என்னோட முடிவு இதுதான், நான் இப்படி தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணது எதுவுமே தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அதே மாதிரி நான் ஏற்றுக்கணுமா? ராஜேஸ்வரி அம்மா நம்பி நான் எத்தனை இதாக இருந்தேன். அதுவும் இல்லாமல் என் ஆயுள் முழுசும் அவளுக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என் மாமாவும் என்னை விட்டு போயிட்டாரு. எல்லாமே ராஜேஸ்வரி அம்மா பேச்சு தான் கேட்டு தான் நடந்தது. அப்படிப்பட்ட ராஜேஸ்வரி அம்மாவை சும்மா விடக்கூடாது, அவகிட்ட இருந்து காசை கறந்தாகணும். அது மட்டும் இல்லாமல் சுடர் கிட்ட இந்த வீடியோ ஆதாரம் இப்போ நம்மக்கிட்டே இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு அடியாளை வச்சு அவனை விட்டு பேச வச்சு ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வாங்கிட்டு அதை வச்சு நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ராஜேஸ்வரிட்டு கறந்து அதை வச்சு நம்ம ஒரு பக்கம் மேலும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் திங்க் பண்ணிருக்காங்க. இந்த ஐடியா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, உன் மனசுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டால் தப்பா? அப்போ அந்த ராஜேஸ்வரி பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா? ராஜேஸ்வரி என்ன அடிமையை எத்தனை வருஷமாக கொத்தடிமை வச்சுட்டு இருந்தாலே அது தப்பு இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லை. எனக்கு தேவையை நான் பூர்த்தி செஞ்சாகணும். இத்தனை வருஷமா எனக்கு எதுவும் தேவையை அவளை பூர்த்தி செய்யலை, அதனால எனக்கு வேண்டித்தான் நான் தான் வாங்கி ஆகணும். அதனால அடியால வச்சு பண்றாங்க. இது எல்லாமே ராஜேஸ்வரி மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. அடியே இது எல்லாமே கூட இருக்கிறது நீ மட்டும்தான். அந்த சுடரை இறந்துட்டா. இப்போ அடுத்தபடியாக அந்த உண்மைலாம் தெரிஞ்சது நீ மட்டும்தான். நீ தான் எதனா இந்த மாதிரி வில்லங்கமாக வேலை செய்வேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அது போலவே செஞ்சுட்ட பார்த்தியா, கூடவே இருந்தே குளிப்பறிச்சிட்டு சிங்காரம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. இப்போ என்னதான்டா பண்ணுறது, என்னதான் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறாங்கன்ட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் இப்படியெல்லாம் பண்ணலாமாடா, நம்ம தலைவர் என்னடா இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பாராட்டத்தக்க மாதிரி நிறைய விஷயமெல்லாம் பண்ணிட்டாருப்புல. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் நம்ம கதிரேசன் தான். நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ரிலீஸ் ஆகிட்டார்ல, அந்த தீபிகா மேடம் கிட்ட அவங்ககிட்ட டீலிங் பேசுகிறாங்க. அந்த மல்லி எனக்கும் ஆகாதவ உனக்கும் ஆகாதவ, எனக்கு என் மாப்பிள்ளை என் பொண்ணு கழுத்தில் தலையை கட்டணும், வெண்பா என் கூடவே இருக்கணும், அதுக்கு அந்த மல்லி உயிரோடு இருக்கக்கூடாது, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடணும், எப்படியாவது அவளை நீங்கள் தான் குற்றவாளி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோ பாருங்க கதிரேசன், என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டு தான் இருக்கேன். மல்லி குற்றவாளியாக இருந்தால் கண்டிப்பாக அவள் ஜெயிலுக்கு போவோம். அது மட்டும் இல்லாமல் அவள் குற்றவாளியே இல்லையான்றது கூடிய விரைவில் தெரியுதான் போது. மேடம் நீங்கள் என்னதான் ஒரு பக்கம் மலிப்பு பேசினாலும் உங்களுக்கும் மல்லிக்கும் என்ன பகை, உங்கள் தம்பி யாரை இறந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஏன்னோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் மல்லி தான் காரணன்றது தெரியும், மல்லியை நீங்கள் பழி வாங்க வந்துக்கிறதுன்னு தெரியும், மல்லியை பழி வாங்கலாம் தப்பு இல்லை, ஆனால் அதுக்கான நேரம் அதுக்கான காலம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு சாதிச்சிட முடியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்துக்காதவர் ஒரு மயிரும் ஆள மாட்டார். அதனால பொறுமையா இருந்து சாதிக்க பழகணும் சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ சொல்றது எல்லாமே நல்லாதாமா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அதெல்லாம் நடக்குமா நிஜ லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, நடக்கும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கும். அதனால முடிச்ச வரைக்கும் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கம் சாதிச்சு பழகிக்கணும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், என்ன ஐடியா மனசுக்குள்ள இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்குள்ள போயின்னு இருக்கும். பாப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து அப்பா ஐயோ போயிட்டு அப்படியே சும்மா அந்த ரஞ்சிதத்தையும் ராஜேஸ்வரி சேர்த்து வச்சு கிளின்னு கிளிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரொமான்ஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. கூட நம்ம வெண்பா குட்டியே போயிருக்கா. வெண்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, எப்படியோ டாடா வந்துட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 பேரும் தான் இப்ப ஏற்காடு போயிருக்காங்க. ஏற்காடு இதான் ஒரு ஏற்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடுக்கே பாட்டு போயிட்டாங்க. ஏற்காடு வேற மாதிரி ஒரு பக்கம் தரமான சம்பவங்களை தரமா செய்யறதுக்கு ஏற்காடு தான் ஒரு முக்கியமான ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, ஏற்காடெல்லாம் போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்துட்டாங்க. வந்து இவங்க 2 பேரையும் ஒரு பக்கம் தோலை உரிக்கணும்ல, உப்பு கண்டை போட்டு அப்படியே சும்மா ஊற வச்சு அடின்னு அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கணும்ல. ஏன்னா நம்ம வேலை என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம விஷயத்தில் ஒருத்தர் தள்ளிட்டாங்களா, எந்த அளவுக்கு போட்டு சும்மா போட்டு தாக்க வர்றாங்கல்ல, போட்டு தாக்க வங்கா கடல்ல நான் போட்டு தாக்க நீ போட்டு தாக்க அப்படின்னு மாதிரி போட்டு தாக்கணும். அப்போதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரிய வரும். ஸோ நண்பர்களே, எனக்கு ஏன்டா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம எலெக்ஷன் வந்துருச்சுங்க. எலெக்ஷனில் போயிட்டு நாம் ஒரு பக்கம் கலக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நாம் ஒரு பக்கம் நம்ம ஓட்டை நம்ம முதல் நம்மளோட உரிமை
அதை போட்டு யார் தலைவர் அப்படின்றத தீர்மானிக்கணும். நீ ஒருத்தம் போடுறதுனால அது என்ன தீர்மானிச்சிருமா அப்படின்னு ஒரு ஓட்லேயும் மாறுற விஷயமும் இருக்குது, மாறாத விஷயமும் இருக்குது. அதனால் யோசித்து சிந்திச்சு யாருக்கு போட்டால் நல்லது ஒரு தொடக்கமாக இருக்கும், ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு திங்க் பண்ணி போடுங்க. போட்டு வெற்றி பெற வைங்க. சரி, இந்த கான்செப்ட் விட்டு நம்ம வீடியோ கான்செப்ட்டுக்கு வருவோம். நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் இது தீபிகா கிட்ட பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா ஒரு பக்கம் கோவத்தில் குந்தளிச்சுன்னு இருக்காங்க. எப்படிப்பா அவளை சும்மா விட்டீங்க, அவளை சும்மா விட்டு இருக்கக்கூடாது. அந்த மல்லி பாருங்க இப்போ எவ்வளோ சந்தோஷமா சுற்றின்னு இருக்காருன்னு மாமா கூட. நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த மல்லி இருக்கா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உனக்கு எரியுது புகையுது இது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும், கவலைப்படாத, நல்லதே நடக்கும், நல்லதோர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. பாப்பா என்னென்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.